ஏங்க சொல்லுமா. சனாதனம் ஒழிக்கப்படணும் அப்படின்னு பேசுனதுமே அது எங்க இருக்கு அது இதுன்னு ஏகப்பட்ட சத்தம் போடுறாங்களே. சனாதனம் இருக்கா இல்லையா? சனாதனம்னா என்ன? அதை ஏன் ஒழிக்கணும்? சனாதனன்றது மட்டுமல்ல, சனாதனம், வர்ணாசிரம தர்மம், மனுஸ்மிருதி எல்லாம் வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அது ஒழிக்கப்பட வேணும்னு இன்னைக்கு சொல்லல, உதயநிதி சொல்லல, 3000 வருஷத்துக்கு முன்னாடியே புத்தர் ஆரம்பிச்சார். சரிங்களா? அதன் தொடர்ச்சியாக தமிழகத்துல புத்த சமண மதங்கள் வந்து அதை சொன்னாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் திருவள்ளுவர் சொன்னார். திருவள்ளுவருக்கு முன்னாடியே யார் இருக்கிறாங்க? கணியன் பூங்குன்றனார். ஆமா ஆமா, திருவள்ளுவருக்கு முன்னாடி கணியன் பூங்குன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேளு முடிஞ்சு போச்சு, சனாதனம் ஒழிஞ்சுறாங்க. அதன் பிறகு ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், ஏங்க ஆரிய படை, இங்க ஆரியம் இல்ல திராவிடம் இல்லன்னு சொல்றாங்க இல்லையா? ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் சொன்னது ஒரு இதுல நால்வர்ணத்துள் அப்படின்றாங்க இல்லையா? அதுல மேல்வர்ணமா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும், கீழ்வர்ணத்துல ஒருத்த படிச்சாங்க, அவன் பின்னாடிதான் நாடே செல்லும். அதனால எல்லாரும் படிங்க அப்படின்னு சொன்னது ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். எந்த வர்ணத்தவரா இருந்தாலும் ஆமா, படிச்சவன் பின்னாடி இந்த உலகம் போகும். அதனாலதான் நமக்கு படிப்பு கொடுக்காம இருந்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, அதுதான் முக்கியமேனே. அதற்கடுத்து வள்ளுவர் வர்றாரு. வள்ளுவர் பிறப்போக்கு எல்லா உயிருக்கும் முடிஞ்சு போச்சு, அங்க ஒழிக்கப்பட்டது. சரிங்களா? என் தொடர்ச்சியா ஒரு வரி இல்ல, அந்த குரலே ஏன்னா ஒரு சிலர் அதை மட்டும் சொல்லிட்டு அடுத்து இருக்கிறத மறந்து இல்ல பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையானா செய்யற வேலை. ஆமா ஆமா, எல்லாரும் ஒண்ணுதான் ஐயா. இப்ப இருக்கிற ஸ்கில்டு அன்ஸ்கில்டு செமி ஸ்கில்டு இருக்கா இல்லையா? இப்ப சொல்லுவாங்க நவீன இந்த என்ன சொல்றது நவீன உலகத்துல தொழில்நுட்ப உலகத்துல அப்ப வந்து அந்த வேலையை செய்யறவன் சிறப்பா செய்வான், அவன் திறமையானவன் அப்படின்னு சொல்லப்பட்டது. சரி, அது மட்டுமல்ல, நம்ம இது வந்து இங்க பாருங்க, ஒரு புத்தகம், ஒரு பெரிய புத்தகமே போட்டேன். இது வந்து கூகுள்லயும் ஏஐ ஜெமினி ஏஐலயும் எடுத்தது. கேள்விய முறைய கேட்டா இந்த சனாதனம் வந்து உழைக்கும் மக்கள் பெருவாரியான 80 விழுக்காடு உழைக்கும் மக்களுக்கு நன்மையா தீமையா, இது எப்ப இருந்து வந்தது, யாரால வந்தது, எதற்காக பிடிச்சிட்டு இது பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா அவர் சொல்லுது பெருவாரியான உழைக்கும் மக்களுக்கு சனாதனம் எதிரானது. போன்ல என்னென்னமோ தேடுறோம், இந்த மாதிரி வந்து ஒழிக்கணும்னு பேசுறவங்களா இருக்கட்டும், இல்ல அது இருக்கணும், இல்ல இப்படி வந்து இதை ஒழிக்கணும்னு பேசுறாங்களேன்றவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி கேள்வியை கேட்டு தெளிவடைஞ்சுக்கிட்டு ஆமா கேள்வி கேட்கறதும் நமக்கு பாதிப்பா இல்லையான்ற மாதிரி கேள்வி கேட்கணும். அது எங்க வந்திருக்குனாக்கா சங்க இலக்கியத்துல புலவர்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, அதுதான் நான் சொன்னேன்ல, திருவள்ளுவர் அவையார்ல இருந்து அனைவரும் என்ன அவையாரு. அதாவது சனாதனங்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஏன்னா அதாவது இப்படி இல்லாம ஒண்ணுக்கு மேல ஒண்ணா, மேல கீழே, சின்னவன் பெரியவன், எனக்கு கீழே நீ எனக்கு கீழே நீ, அந்த மாதிரி போறது, மேலிருந்து கீழாக 7000 சாதிகளாக 42 லட்சம் குழுக்களாக அதை பிரிச்சு வச்சிருக்கிறதுல அதான் சனாதனம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி எல்லாம் சமதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இல்லாம இப்படியாக இருக்கிறதா சனாதனம். அது அப்படி அமுங்க கூடாது, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் சமூக நீதி. சமூக நீதி, அதான் சமூக நீதி. அவையாரா புத்த சமண புலவர்கள் அதுக்குன்னா இது என்ன சொல்ல இருக்குன்னா, ஆயிரக்கணக்கான நாட்டுப்புற அப்படியெல்லாம் பாடல்கள்னு இருப்பாங்க. அவங்க ஏற்றத்தாழ்வெல்லாம் வேண்டாம், மக்கள் சமமா இருக்கணும், எல்லாம் சமந்தா அப்படின்னு சொல்ல வந்தாங்க. அப்பயேன்னு பாத்தீங்கன்னா 4 சாதிகள் சொல்லுவாங்க. அதாவது பாடன், பறையன், கடம்பன், துடியன், இவங்க 4 பேர் தான். அதெல்லாம் தான், வேற இல்லவே இல்லைன்னு எழுதி வச்சிருக்கு சங்க இலக்கியத்துல. அப்படி இளங்கோ, சீர்தலை சாத்தனார், 18 சித்தர்களும். சித்தர்கள் பாத்தீங்கன்னா பறச்சியாவது ஏனடா, பணத்தியாவது ஏனடா, இறைச்சி எலும்பில் எங்கேயோ இலக்கமிட்டு இருக்குதா, அந்த சனாதனம் ஒழிக்கப்பட்டது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், சரியா? ஆமா, வள்ளலாறு பாரதி பாப்பானுக்கு ஒரு நீதி, பறையனுக்கு ஒரு நீதி என்பது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது. பிறகு பாப்பானே ஐயன் என்ற காலமும் போச்சு, வெள்ளை பரட்டியை துறை என்ற காலமும் போச்சு அப்படின்னு பாடியிருக்காரு பாரதிதாசன். கேட்கவே வேண்டாம். இது மாதிரி அனைவருமே உதயநிதி இப்போது சொல்லவில்லை. இவர் வந்து ஆமா ஒரு வார்த்தையில சொல்லியிருக்காரு, வேற ஒண்ணு இல்ல. இதெல்லாம் ஏஐல எடுக்கப்பட்டது, கூகுள்ல எடுக்கப்பட்டது. நான் தனியா எங்க எழுதி வைக்க சொல்லல நாங்கெல்லாம். அதனால உழைக்கும் மக்களே இதை புரிஞ்சுக்கணும். நன்றி.